ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்யுங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவை மன்னித்து விடு ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் முன் சென்ற பாவத்தை, பின் செய்த பாவத்தை, அவர்கள் மறைத்து செய்ததை, வெளிப்படையாக செய்ததை என எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்து தூதருடைய மடியில் சாய்கிறார்கள். தூதர் கேட்டார்கள், ஆயிஷா, இந்த பிரார்த்தனை உன்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறதா? சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, என் பாவத்திற்காக என் ஹபீப் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடும்போது எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பேன்? ஆயிஷா, உனக்கு தெரியுமா, வல்லாஹி இந்த பிரார்த்தனையை தான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் கேட்கிறேன். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை ஹஸனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆட்டை அறுக்கும் போது கூட ஈதுல் அத்ஹாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் குத்பாவுடைய மிம்பரில் ஏறிவிட்டு குத்பாவுடைய பிரசங்கம் முடிந்ததற்கு பிறகு ஆடுகளை அழைத்து வர சொல்வார்கள் அறுப்பதற்காக. அறுக்கும் பொழுது சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுதஹி மின் உம்மதி. யா அல்லாஹ், இதோ என்னுடைய பங்கு, அது மட்டுமல்ல இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியா செய்ய முடியவில்லையோ அவர்களுடைய பங்கு. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு தூதர் பாருங்கள். அந்த தூதருடைய கருணையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு ஊரே அழிந்திருக்கும். என்ன ஊர்? தாயிஃப். தாயிஃப் நகருடைய வீதிகள்